காராமணி வடை செய்ய தேவையான பொருட்கள்: காராமணி 1 கப், 1 வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, கறிவேப்பிலை சிறிது பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி சிறிது பொடியாக நறுக்கியது, சீரகம் அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. முதலில் காராமணியை நன்கு கொதிக்க வைத்து சுடுநீரில் போட்டு 1 மணி நேரம் மூடி வைத்து ஊற வைத்துக் கொள்ள வேண்டும். 1 மணி நேரம் கழித்து காராமணியில் உள்ள நீரை வடிகட்டிவிட்டு ஊற வைத்த காராமணியை மிக்சர் ஜாரில் போட்டு அத்துடன் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சற்று கொரகொரவென்று அரைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு ஒரு பாத்திரத்தில் அரைத்த காராமணியை எடுத்துக்கொண்டு அத்துடன் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக் கொள்ள வேண்டும். பிறகு அதில் பெருங்காயத்தூள் மற்றும் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து கைகளால் நன்கு பிசைந்து விட வேண்டும். பின்னர் ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடானதும் பிசைந்து வைத்துள்ளதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி தட்டையாக வடை போன்று தட்டி எண்ணெயில் போட்டு முன்னும் பின்னும் பொன்னிறமாக பொரித்து எடுக்க வேண்டும். இதேபோல் அனைத்தையும் வடைகளாக பொரித்து எடுத்தால் சுவையான காராமணி வடை தயார். இந்த காராமணி வடை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியவாறு இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.